எக்ஸலண்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஏற்கனவே யாரோ ஒருத்தர் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு கிளாஸை அது கூட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறது தான் என்ன அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்த வாட்டி தான் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப வேகமாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறது ரொம்ப பாசிபிள் ஆச்சு. அது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான லாஜிக்கை உபயோகப்படுத்தி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அது எல்லாருக்கும் தேவை. அதாவது இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா பேசிக்கலாக ஒரு விஷயம் வந்து எல்லாருமே பண்ணணும். அது கூட அவங்களுடைய பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை அதில் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்ததுனால என்ன பண்ணினாங்க அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணாங்க, எது எல்லாரும் திரும்ப திரும்ப பண்ண வேண்டியிருக்குமோ அதெல்லாம் அவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வேலை என்னன்னா அதை அப்படியே உபயோகப்படுத்தி என்னுடைய பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸை மட்டும் ஆட் பண்ணேன் அப்படின்னா நான் என்னுடைய வேலையை சீக்கிரமாக முடிச்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு லைப்ரரி தான் இந்த ரியாக்ட் லைப்ரரி. ஸோ இந்த ரியாக்ட் லைப்ரரியில் காம்பனன்ட் பேஸ்டு, அதாவது கிளாஸ் பேஸ்டு காம்பனன்ட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் பேஸ்டு காம்பனன்ட்ஸினுடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவங்க நிறைய கிளாஸஸ் வச்சுருக்காங்க. அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் எனக்கு வேணுங்கிற ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி நான் உபயோகப்படுத்துகிறது தான் கிளாஸ் பேஸ்டு காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு விஷயம். சரி, இது ரொம்ப கஷ்டமான ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. சரி, எப்படின்னு பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகே, முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜேஎஸ் பின்னுக்கு வந்துடுறேன். HTML அவுட்புட் ஜாவாஸ்கிரிப்ட் கன்சோல். ஓகே, இப்போது ஒரு சிம்பிளாக ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கோடிங்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கிளாஸ் கார் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த கார் பேஸ்டாக ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா லெட்டு சம் எக்ஸ் ஈக்குவல்ஸ் நியூ கார் ஆஃப் சே ஃபோர்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ console.log ஸோ இங்கே வந்து ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x.present அப்படின்னு கால் பண்ணுறோம். இப்போது இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஐ ஹாவ் எ ஃபோர்டு, ஐ ஹாவ் எ ஃபோர்டு அப்படின்னு இருக்குது. இதை வந்து பேக்டிக்கில் மாற்றுவோமா? இந்த மாதிரி ப்ளஸ்லாம் போட்டு இருக்குது. இது வந்து இமிசையாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், இந்த பேக்டிக் யூஸ் பண்ணி கோடிங் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நான் வந்து அப்படியே படிக்க முடியும். ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஸோ இந்த கார் நேமில் என்ன இருக்கோ அது இந்த இடத்துல வருது அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ நான் ஒரு ஃபுல் ஸ்டாப்னு சேர்த்து வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ அதே வேலை கொஞ்சம் ரீடபிலிட்டி இம்ப்ரூவ்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதை இப்படியும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், ப்ரெசன்ட் இருக்குது, ப்ரெசன்ட் ஈக்குவல்ஸ் ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். again the same result. ஸோ ப்ரெசன்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இங்கே வேணால் கான்ஸ் வேணால் போட்டுக்கலாமா? ஓகே, இப்போ இது ஒரு சிம்பிளான ஒரு கிளாஸ். ஸோ இந்த காரில் பிராண்டை மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேலை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் டெம்ப்ளேட் என்ன பண்ணுது அப்படின்னா,
அதனுடைய பிராண்ட் நேமை மட்டும் ப்ராப்பர்ட்டியாக ஸ்டோர் பண்ணிக்குது. அதில் ப்ரெசன்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ப்ரெசண்ட்டுங்கிற மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நேமை ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸாக மாற்றி எனக்கு கொடுக்குது. அதை நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ கிளாஸ் மாடல் எக்ஸ்டென்ஸ் கார். ஸோ இந்த கார் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணி மாடல் அப்படின்ற ஒரு புது கிளாஸை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்படியே இது வந்து காப்பி எடுத்துக்கிறேன். பிராண்டு கமா மாடல், திஸ் டாட் மாடல் ஈக்குவல்ஸ் மாடல். இங்கே என்ன பண்ணுறேன், சூப்பர் ஆஃப் பிராண்ட். ஓகே, இங்கே ஷோ ஈக்குவல்ஸ் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். பேக்டிக் டாலர் திஸ் டாட் present. My model is this dot model. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த காரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸோடு சேர்த்து மாடல்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதனுடைய கன்ஸ்ட்ரக்டரில் இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பிராண்டும் மாடல் ரெண்டுமே இங்கே கொண்டு வரோம். இதில் இந்த பிராண்டுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இதை தான் இன்ஹெரிட் பண்ணி இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகுது, இந்த பிராண்டு வந்து இங்கே தான் ஸ்டோர் பண்ண முடியும், என்ன கார் நேம்ன்றது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை இங்கே அனுப்புறதுக்காக சூப்பர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இந்த சூப்பருங்கிற வார்த்தை எதை ரெஃபரன்ஸ் பண்ணும் அப்படின்னா எந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ அந்த கிளாஸை தான் சூப்பர்னு ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும், இந்த சூப்பர் அப்படிங்கிறது இதனுடைய கன்ஸ்ட்ரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து கால் பண்ணுறதுனால இதனுடைய கன்ஸ்ட்ரக்டரை ரெஃபர் பண்ணும். அப்போ என்ன ஆகும், இந்த பிராண்ட் அப்படிங்கிறது இங்கே போய் ஸ்டோர் ஆகுது, மாடல் அப்படிங்கிறது இங்கே வந்து ஸ்டோர் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா நான் இந்த காரை பேஸ் பண்ணி எத்தனை புது மாடலில் வேணாலும் நான் என்ன பண்ணலாம், கிளாஸஸ் க்ரியேட் பண்ணலாம், அதெல்லாம் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே க்ரியேட் பண்ணும்போது என்ன சார் பண்ணுவேன், மாடலை பேஸ் பண்ணி நான் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுவேன். இது அப்படியே இருக்கட்டும். So let y equals new model of say Ford, comma Figo. இப்போ console.log y.show. இப்போ இந்த மாதிரி போடுறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்க, இந்த ப்ரெசன்ட்ன்ற ஃபங்க்ஷனாலிட்டி இந்த கிளாஸில் இல்லை, ஆனால் எங்கே இருக்குது, இதில் இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கேருந்து திஸ் டாட் ப்ரெசன்ட்னு கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இது கால் ஆகுது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த கிளாஸை வந்து யார் உபயோகப்படுத்தினாலும் இந்த ப்ரெசன்ட்ன்ற மெத்தட் வந்து அவரும் ரீரைட் பண்ண தேவையில்லை, அவர் உபயோகப்படுத்திக்கிட்டால் போதும். இதுதான். ஸோ இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான பேஸ் கிளாஸை என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனிஸ் வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. அப்போ ஏற்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறது தான் என்னென்னா ReactJSனுடைய கிளாஸஸ். ஸோ அதை உபயோகப்படுத்தி நம்ம பண்ணிக்கிறதுனால நம்ம ரொம்ப மெனக்கட தேவையில்லை, நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா y.show நான் இதை தான் கால் பண்ணியிருக்கேன், ஆனால் இன்டர்னலாக இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வர்றதுக்கு நம்ம கோடிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாடலை பேஸ் பண்ணி கார் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை வந்து ஒரு HTML எலிமெண்ட்டில் ஷோ அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இதுக்குள்ளார இருக்கிறவங்க மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும். அதாவது கார் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளார தான் உபயோகப்படுத்த முடியும், அது வெளியே இருக்கிறவங்க உபயோகப்படுத்த முடியாது.
அப்படி உபயோகப்படுத்தணும்னா இந்த கெட் ஃபங்க்ஷன் செட் ஃபங்க்ஷன், இந்த கெட்டும் செட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடிஃபைன்டு நேம். இதை உபயோகப்படுத்தி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணால் நான் அந்த வேல்யூவை ரீட் பண்ணவோ இல்லை ரைட் பண்ணவோ முடியும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதுவும் இல்லாமல் இது என்னென்னா இதை ஃபங்க்ஷன் மாதிரி கால் பண்ணாமல் ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி கால் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பெராந்தசிஸ் இதில் இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை கார் அப்படின்னு ஒரு கார் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற இந்த கார் நேமை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சி நேம் அப்படிங்கிற நேமில் கெட்டராக போட்டிருக்கோம். கெட்டர்னா எடுக்கிறது இல்லைங்களா? அப்போது இந்த கார் நேம் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வெறும் சி நேம்னு கொடுத்தாவே இந்த கார் நேமில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அது எனக்கு வரும். இல்லை எனக்கு இதை மாற்றணும் அப்படின்னா மை கார் டாட் சி நேம் ஈக்குவல்ஸ்னு போட்டு கொட்டேஷனுக்குள்ளார ஏதாவது கொடுத்தனா இதன் மூலமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அண்டர்ஸ்கோர் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா கார் நேம் இந்த எனக்கு ஆக்சுவலாக வெளி உலகத்துக்கு தெரியறது எப்படி இருக்கணும், ஒரு மீனிங்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி நேமாக இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது, சி நேம்னு இருக்குது. நானாக கார் நேம்னு நான் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் கார் நேம்னு வச்சுருக்காங்க, இதை சி நேம்னு வச்சுருக்காங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நேம் இந்த மாதிரி கெட்டர் செட்டரில் வர ப்ராப்பர்ட்டி நேமை அண்டர்ஸ்கோர் போட்டு ப்ராப்பர்ட்டியாக க்ரியேட் பண்ணுவாங்க. அதே கெட்டர் செட்டரை என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர்ஸ்கோர் இல்லாமல் நம்ம ரீடபுளாக அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுக்குவாங்க. ஸோ இப்போ மேனுப்புலேட் பண்ணுறது என்னென்னா ஆக்சுவலாக அண்டர்ஸ்கோர்டு வேரியபிளை தான் மேனுப்புலேட் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எங்கேயாவது நீங்கள் அண்டர்ஸ்கோரில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கெட்டர் செட்டரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ரீடபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ நமக்கு அண்டர்ஸ்கோரில் இருக்கிறத பார்த்தாவே இது ஒரு லோக்கல் வேரியபிள், ஒரு கிளாஸுக்குள்ளார இருக்கிற லோக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத நமக்கு தெரியும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி செட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து மாற்றுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஃபோர்டுன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், நான் கார் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வால்வோ அப்படின்னு மாற்றிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரீட் பண்ணும்போது இந்த ஃபோர்டுன்னு வரதுக்கு பதிலாக என்ன வரும், வால்வோன்னு வரும். ஸோ வெரி வெரி சிம்பிள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ். ஏன் இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க, அப்போ தான் எல்லாரும் திரும்ப திரும்ப ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்லை. எது காம்ப்ளெக்ஸான விஷயங்களோ அதை ஒருத்தர் பண்ணி கொடுப்பாரு, மற்றவங்க அதை உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு கம்பெனியிலே எடுத்துக்கலாம், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, அதில் இருக்கிற காம்ப்ளெக்ஸான பார்ட்லாம் எல்லாருக்கும் தேவையான பார்ட்லாம் அந்த ஆர்கிடெக்டே க்ரியேட் பண்ணி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற டெவலப்பர்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், எல்லா என்ட்ரி ஸ்க்ரீனும் எல்லா ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரியே நமக்கு கிடைக்கும். ஸோ சூப்பர்னா பார்த்தோம். சூப்பர்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து பேஸ் கிளாஸ். இப்போது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், பேஸ் கிளாஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எதை எக்ஸ்டென்ஸ்ன்னு சொல்கிறோமோ, எக்ஸ்டென்ஸ் கார்னு சொன்னோம், கிளாஸ் மாடல் எக்ஸ்டென்ஸ் கார்னு சொன்னோம். அப்போது இந்த கார் அப்படிங்கிறது பேஸ் கிளாஸ். எதுக்கு, மாடலுக்கு பேஸ் கிளாஸ். அப்போ பேஸ் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுன்னா சூப்பர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு செட்டுன்ற கிளாஸ் நேமோட, அதாவது ப்ரீடிஃபைன்டு நேமோட ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அப்போ என்னாகும், நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியாக அசைன் பண்ணவோ ரீட் பண்ணவோ நம்மளால் முடியும். அந்த மாதிரி கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணும்போதெல்லாம் ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அண்டர்ஸ்கோர் ப்ராப்பர்ட்டிஸாக மாற்றிடுவாங்க. ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் தியரட்டிக்கலாக படித்து புரிஞ்சுக்குங்க. அதுக்கு docs.shss.co.in கண்டிப்பாக பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.